வெல்கம் டு அவர் சேனல் டிசைன் அப்லோட்ஸ். எனக்கு 5 இயர்ஸ் டிசைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஒரு யூஎஸ் பேஸ்ட் மெக்கானிக்கல் கம்பெனியில். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து எப்படி ஒரு ஹெல்மெட் கிரியேட் பண்ணாருன்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். We are providing online video classes in both English and Tamil and free GD&T classes also available. Kindly see the next poster for the contact details. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து எப்படி ஒரு ஹெல்மெட் கிரியேட் பண்ணுறது ரொட்டேஷனல் பிளெண்ட் யூஸ் பண்ணின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோம்னா ஷேப்ஸ் போயிட்டு ரொட்டேஷனல் பிளெண்ட் கொடுத்துட்டு செக்ஷன்ஸ் போயிட்டு இந்த செக்ஷன் கொடுத்துட்டு டிசைன் கொடுத்துட்டு ஏதாச்சும் பிளேன் செலக்ட் பண்ணணும். இந்த பிளேனை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் ஸ்கெட்ச் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன் இருக்குல்ல இந்த ஆப்ஷன் பிக் பண்ணணும். பிக் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு ஆர்க் போயிட்டு கோனிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை எடுத்துட்டு இப்படி ஒரு ஆர்க் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா, கிரியேட் பண்ணி முடிச்சோடனே இது வந்து ஒரு 150, இது வந்து எவ்வளோ கொடுக்குறீங்கன்னா ஒரு 100 கொடுத்துருங்க. பின்னாடி இது வந்து 100ல் 19 என்ட்ரு பண்ணுங்க. அப்போ 270 வராங்க. இந்த இடத்துல வந்து 100 பார்த்தீங்கன்னா 280 வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இங்கேருந்து இப்படி ஒரு லைன் ஒன்று, அதுக்கு டைமென்ஷன்ஸ் போயிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தா 265. இப்போ லைன் கொடுத்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த வரைக்கும் இப்படி ஒரு க்ளோஸ்டு ஸ்கெட்ச் கிரியேட் பண்ண பின்னாடி இங்கே போயிட்டு சென்டர் லைன் ஆப்ஷன் கொடுத்து ஜஸ்ட் இப்படி ஒரு சென்டர் லைன் பண்ணணும். போட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இங்கே போயிட்டு 19 என்டர் பண்ணுங்க. 19 என்டர் பண்ணிட்டு இந்த ஸ்கெட்ச் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு இங்கே போயிட்டு கோனிக் எடுத்துட்டு ஜஸ்ட் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இப்படி ஒரு கோனிக்காக இது கிரியேட் பண்ண பின்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ஆங்கிள் பார்த்தா ஒரு 90, இந்த பார்த்தா ஒரு 100, இந்த டிஸ்டன்ஸ் 150. அப்புறம் இதோட டிஸ்டன்ஸ் இந்த ஹைட் வேரியேஷன் வந்து 265 கொடுத்த பின்னாடி இதெல்லாம் என்டர் பண்ண பின்னாடி லைன் போயிட்டு ஜஸ்ட் இங்கேருந்து எப்படி ஒரு லைன், இங்கேருந்து இப்படி ஒரு லைன் கிளியர் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு லுக் ஸ்கெட்ச் கிடச்சிடும். அப்புறம் ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்படி ஒரு சாலிடான ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இங்கே செக்ஷன்ஸ் போயிட்டு இன்செர்ட் போயிட்டு இதோட 90 கொடுத்துட்டு ஸ்கெட்ச் கொடுத்துருங்க. ஸ்கெட்ச் கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இங்கே போயிட்டு இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜ் வரைக்கும் எப்படி ஒரு ஆர்க், இதில் இன்னைக்கு முதல்ல 90, இது 150, இது வந்து 100 ஹைட் கொடுக்கணும். ஹைட் பார்த்தா 265. இது ஒரு க்ளோஸ்டு லுக் ஸ்கெட்ச் ஆக்கணும். முன்னாடி ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இன்னொரு சாலிட் ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் செக்ஷன்ஸ் போயிட்டு இன்செர்ட் போயிட்டு திருப்பி அதே 90 ஸ்கெட்ச் கொடுத்துட்டு இந்த இடத்துல போயிட்டு இந்த ஆப்ஷன் பிக் பண்ணிட்டு இங்கே போயிட்டு கோனிக் ஆப்ஷன் கொடுத்து ஜஸ்ட் இதுவும் இந்த எண்டு ஜாயின் ஆன மாதிரி கோனிக் கால் பண்ணணும். இது பண்ணிட்டு இது என்னைக்கும் போல 90, இது ஒரு 150, இது வந்து 100, ஒரு லைன் போயிட்டு இதிலிருந்து இது இந்த ஒரு லைனு, இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு லைன் இதோட ஹைட் கொடுக்கணும். இப்போ 265 ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா
உங்களுக்கு இப்படி ஒரு சாலிட் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஆப்ஷன்ஸ் போயிட்டு கனெக்ட் அண்ட் எண்ட் அண்ட் ஸ்டார்ட் செஷன்ஸ் இருக்கா, அதை பிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஓகே இந்த மாதிரி ஒரு ஃபுல் சாலிட் கிடைச்சிடும். சாலிட் கிடைச்ச பின்னாடி என்ன பண்ணோம்னா இங்கே போயிட்டு எடிட் டெஃபினிஷன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே போயிட்டு தின் ஃபீச்சர்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு ஒரு திக்னஸ் கொடுக்கணும். நான் ஒரு 3 mm கொடுக்குறேன். கொடுத்த பின்னாடி இது இப்படியே கொடுத்தா திக்னஸ் அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தா உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. ஏன் ஃபார்ம் ஆகாதுன்னா இது வந்து இந்த சாலிட்ல வந்து திக்னஸ் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இது ரொம்ப இர்ரெகுலராக இருக்குது. இந்த இடத்துல எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ப்ராப்பராக எல்லாம் ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் கிடையாது. அதனால என்ன பண்ணணும்னா இங்கே செக்ஷன்ஸ் போயிட்டு இதை வந்து இந்த சாலிடை வந்து சர்ஃபேஸாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா செக்ஷன் ஃபர்ஸ்ட் செக்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல போயிட்டு எடிட் கொடுத்துட்டு இந்த இடத்துல போயிட்டு இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு இதெல்லாம் டெலிட் பண்ணணும். டெலிட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுக்கணும். அதுக்கப்புறம் திருப்பியும் ரெண்டாவது செக்ஷன் போயிட்டு இந்த ஸ்கெட்ச் போயிட்டு ஆப்ஷன் கொடுத்துட்டு இதெல்லாம் டெலிட் பண்ணணும். இந்த லைனையெல்லாம் ஏன்னா இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா லைன் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா லைன் இருக்குது, அதையும் சேர்த்து டெலிட் பண்ணி விடணும். டெலிட் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் எப்படி ஓகே கொடுத்துடணும். அடுத்தது தேர்ட் ஒன், செகண்ட் ஒன் வரைக்கும் முடிச்சிருக்கோம். அடுத்து தேர்ட் ஒன் அதை போயிட்டு டெலிட் செக்மெண்ட் கொடுத்துட்டு இந்த லைனும் இந்த லைனும் இப்படி செலக்ட் பண்ணிட்டு இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைன் இருக்குது தெரியுதுங்களா, அதையும் டெலிட் பண்ணிக்கணும். ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னா இது சர்ஃபேஸாக ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து க்ளோஸ்டு ஸ்கெட்ச் இல்லைன்னா சர்ஃபேஸாக கன்வெர்ட் ஆகிடணும் ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குது. அதனால இதெல்லாம் டெலிட் பண்ணிட்டு அது சர்ஃபேஸை கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக திக்னஸ் அப்ளை பண்ண முடியும். அப்படி இல்லாமல் நான் வந்து டேரக்டாக இந்த சாலிட் திக்னஸ் அப்ளை பண்ண ட்ரை பண்ணால் அப்ளை ஆகலை. நான் பண்ணி பார்த்தேன் அப்ளை ஆகலை. அதனால தான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து சர்ஃபேஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, திருப்பி அதே மாதிரி டெலிட் கொடுத்துட்டு இந்த லைனை இப்படி செலக்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு ஓகே இப்படி கொடுத்துட்டோம்னா எனக்கு இந்த 3 mm திக்னஸ் அப்படியே அப்ளை ஆகிடும். இப்போ பார்த்தா ஹெல்மெட்டோட இந்த ஒரு பார்ட் கிடச்சிருச்சு. உன்னி இதில் சில கட் எடுக்கணும். அது எப்படி கட் எடுக்கணும் வாங்க உள்ள போய் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம்னா கட் எடுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு இந்த ஃப்ரண்ட் பிளைன் இப்படி செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் நம்ம பிக் பண்ணிட்டு லைன் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஜஸ்ட் இங்கேருந்து இப்படி ஒரு லைன் ஒன்று வரையணும். அதோட டிஸ்டன்ஸ் பார்த்தா ஒரு 120 கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தா ஒரு 25 கொடுத்துடணும். இது ஒரு 160 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்படி லைன் ஒன்று இப்படி கீழே இப்படி போடுங்க. ஓகேங்களா, போட்டுட்டு இப்படி இந்த வரைக்கும் இப்படி லைன் வந்துட்டு அதோட டிஸ்டன்ஸ் ஆங்கிள் பார்த்தா ஒரு 70 டிகிரி. இதெல்லாம் 65. இதோட ஹைட்டு ஒரு அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி 120 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க இது டச் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட ஹைட் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து இப்படி வெளியே வரல, நம்மளுக்கு இந்த லைன் இப்படி இந்த பாட்லேருந்து வெளியே வரணும். அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா 75 கொடுத்தா கரெக்டாக இருக்கும். 75 கொடுத்தா வெளியே வந்துருச்சா, ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இங்கே ஃபில்லட் போயிட்டு சர்க்குலர் ட்ரிம் கொடுத்துட்டு இந்த லைனையும் இப்படி செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு ரேடியஸ் பார்த்தா ஒரு 45 கொடுக்கணும். 45 வேண்டாம், ஒரு 25. ஏன் 45 25 மாதிரினா 25 கொடுத்தா தான் கரெக்டாக ஆப்டாக இந்த இடத்துல வந்து சீட் ஆகுது. 45 கொடுத்தா இந்த பாட்லேருந்து இப்படி வெளியே போயிடுது. அதனால வந்து நீங்களும் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இதில் சீட் ஆகிற மாதிரி ரேடியஸ் கொடுத்துருங்க. எனக்கு 25 வருது, உங்களுக்கு என்ன வருதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, 23 கொடுத்துட்டேன். கொடுத்த பின்னாடி இந்த மாதிரி ஷேப் ஃபார்ம் ஆயிடுமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஜஸ்ட் இப்படி ஒரு லைனு எதுக்காக இந்த மாதிரி லைன்ஸ் போடணும்னா இது வந்து ரஃபாகவே போடலாம். ஜஸ்ட் வந்து இது க்ளோஸ் லூப் ஸ்கெட்ச் ஆக்குறதா. க்ளோஸ் லூப் ஸ்கெட்ச்னா ஜஸ்ட்டு இந்த மாதிரி க்ளோஸ்ட் லூப் ஸ்கெட்ச் ஆக்குனா தான் நம்மளால் வந்து
எக்ஸ்ட்ரூட் பண்ண முடியும். அதுக்காக தான் இது பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு இங்கே போயிட்டு கார்னர் கொடுத்துட்டு இந்த லைனையும் செலக்ட் பண்ணிட்டா இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் லூப் ஸ்கெட்ச்னா இந்த மாதிரி எல்லாமே ஃபுல்லாகவே க்ளோஸ்டாக இருக்கணும். இந்த மாதிரி க்ளோஸ்டாக இருந்தால் தான் நம்ம எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி அவுட்டர் பவுண்டரி ஒன்று போட்டால் அது நான் அது ரஃபாக போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி போட்டு முடிச்ச பின்னாடி ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். இது ஒரு சைடு மட்டும்தான் எக்ஸ்ட்ரூட் ஆகுது. 2 சைடும் எக்ஸ்ட்ரூட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த செகண்ட் ஆப்ஷன் நம்ம பிக் பண்ணணும். பிக் பண்ணிட்டு இப்படியே ட்ராக் பண்ணிட்டே வரணும். ட்ராக் பண்ணிட்டே வந்தோம்னா இது ரெண்டும் வெளியே வர அளவுக்கு இந்த ஹெல்மெட் பார்ட்லேருந்து ஆக்சுவலாக ரெண்டும் அவுட் சைடு வர அளவுக்கு நம்ம ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணிட்டு இங்கே போயிட்டு ரிமூவ் மெட்டீரியல் கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு அந்த ஹெல்மெட்டோட ஷேப் கிடைச்சிடும். அவ்வளோதான். நீ அடுத்தது என்னென்னா அப்பீரியன்ஸ் எப்படி ஆட் பண்ணணும் அங்கே போய் பார்ப்போம். நம்ம அப்பீரியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணால் அப்பீரியன்ஸ்க்கே போயிட்டு மோர் அப்பீரன்ஸ் கொடுத்துட்டு இந்த கலர்ல இது பிக் பண்ணிட்டு 00139 அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிட்டு இந்த கலர் கிடைச்சிருமா? இது பிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஹெல்மெட் இந்த மாடல் டீல டாப் இருக்குல்ல அது பிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ஓகேங்களா? இவ்வளோதான் ஹெல்மெட் ஃபார்ம் பண்ணுறது. அப்பீரன்ஸ் ஆட் பண்ணிட்டோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிசைன் அப்லோட் சேனலுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.